ஹாய், வெல்கம் டு ஹெரா டெய்லர்ஸ். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்சில் இன்றைக்கி 43வது நாள் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி என்னோடய வெயிட்டை செக் பண்ணி பார்க்கும்போது என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 87 கிலோ 350 கிராம் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் எதுவுமே எடுத்துக்கல. 2 டம்ளர் தண்ணி மட்டும்தான் குடித்தேன். எனக்கு அவ்வளோ பசி இல்லை. மதியம் மட்டும் நல்லா பசிச்சது. 2 ஆம்லேட் போட்டு சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, தர்பூசணி பழம் ஒரு 3 பீஸ் இருக்க மாதிரி தர்பூசணி பழம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் 3 ஸ்லைஸ் வந்து அன்னாச்சி பழம் சாப்பிட்டேன். கொஞ்சமாக திராட்சை சாப்பிட்டேன். அது வயிறு வந்து ரொம்ப நல்லா ஃபில் ஆகிடுச்சு. ஈவினிங் வரைக்கும் கூட எனக்கு சுத்தமாக பசிக்கல. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே நான் தண்ணி மட்டும் குடித்தேன். வேறு எந்த ஒரு ஃபுட்டுமே நான் எடுத்துக்கல. மதியம் சாப்பிட்ட இந்த ஆகாரம் மட்டும்தான். எனக்கு அப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்ன ஒரு நான் டயட் ஒன்று இருந்தேன். அதாவது எதுவுமே பார்க்கல. அப்போலாம் வந்து யூடியூப்லாம் அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை. அப்போ நானாக சும்மா எடுத்துக்கிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரி காலையில் நம்ம வந்து அவசர அவசரமாக வேலை செய்கிறோம், சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்கல. மதியம் மட்டும் நல்லா சாப்பிடுவோம். அதாவது சாப்பாடு, குழம்பு, பதார்த்தம் அது மாதிரி நல்லா வச்சுன்னு சாப்பிட்டோம். ஆனால் நைட்டு சாப்பிட மாட்டேன். மதியம் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டேன். ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு 25 நாளில் வந்து 8 கிலோ குறைஞ்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ராகவா கன்சீவ் ஆனதுக்கப்புறமா என்னால் அது மாதிரி எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த பிளானை வந்து நான் பிரேக் பண்ணிட்டேன். சரி ஓகே, அது மாதிரி ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த ஒரு 2 டேஸாக நான் ட்ரை பண்ணேன். கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நான் 3 வேளையும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்றது எனக்கு தெரியாது. நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பர்ஃபெக்டாக சாப்பிட்டுடுவேன். அதே மாதிரி மத்தியானம் பசங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ முதல்ல நான் சாப்பிடுவேன். ஏன்னா நான் தெம்பாக இருந்தால் தான் பசங்களை பார்க்க முடியும் அப்படின்ற இது எனக்கு இருக்குது. அதனால் நான் முதல்ல சாப்பிட்டுடுவேன். அதே மாதிரி ஈவினிங் பசித்தாலும் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதாகட்டும், இல்லை நைட்டு முதல்ல சாப்பிட்றது நானாக தான் இருப்பேன் கடையிலேருந்து வந்து. அது மாதிரி இருக்கக்கூடிய ஆள் இப்போ நான் அது மாதிரி கொண்டு வந்தால் முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் மனசுக்குள்ளே என்ன ஒரு எண்ணம் அப்படின்னா, நம்ம இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு 88 கிலோ இருந்தேன் இல்லையா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, நம்ம இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம இனி லைஃப்பில் வந்து எப்போவுமே வந்து எது ஒரு தீமை நம்ம குறைக்க முடியாது. நம்ம ஹெல்த் வந்து நாசமாக போகும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு சரி ஃபஸ்ட்டு டே இருப்போம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு டே இருக்கும்பொழுது நீங்கள் எல்லாருமே சொன்ன மாதிரி லைட்டாக எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா வந்து எனக்கு ஆஸ் யூஷுவல் ஏற்கனவே இருந்ததுனாலையோ என்னவோ தெரியல, எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. 2வது நாள் இது பண்ணும்பொழுது எனக்கு ஓகேவாக தான் தெரிஞ்சுது. ஆனால் ரைஸ் எடுத்துக்கலாம், அது என்னவோ தெரியல, இந்த ஒரு 40 நாளாக எனக்கு ரைஸ் எடுக்காததுனால ரைஸ் சாப்பிட்லான்னு நினச்சா கூட எனக்கு அந்த எண்ணம் போகலை. சரி ஓகே, அதுக்கப்புறமா பார்த்துப்போம். இப்போ மட்டும் என்னோடய பிளான் என்னவா இருக்குது அப்படின்னா, மார்னிங்கும் நைட்டும் எதுவும் எடுத்துக்க தேவையில்ல. மதியம் மட்டும் நல்லா சாப்பிடலாம். அதாவது நம்ம என்ன விருப்பப்படுமோ வயிறு ஃபில் ஆகிற வரைக்கும் நல்லா சாப்பிட்லாம் அப்படின்ற பிளானில் தான் இருக்கேன். இது கரெக்டாக தப்பா அப்படின்றது எனக்கு தெரியல. நான் ஒரு 1 வீக் இதை கண்டினியூ பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் நான் சொல்கிறேன். ரிசல்ட் அப்படின்றது வெயிட் லாஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது. என்னோடய உடம்புல ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுதா, ரொம்ப டயர்டாக இருக்கா அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னே நீங்கள் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து எனக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா என்னோடய வெயிட் வந்து ஒரு 70 கிலோவோ 65 கிலோவோ கிடையாது. ஏன்னா நான் நிறைய வெயிட் லாஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். அதில் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் அவங்க ஃபஸ்ட்டு வெயிட்டே வந்து பார்த்திங்கன்னா 70 கிலோ தான் இருக்கும். மிஞ்சி மிஞ்சி போனால் 80 கிலோ இது மாதிரி இருந்து தான் வெயிட் லாஸ் பண்ணுவாங்க. ஆனால் என்னோடய எடை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா 94.5 கிலோ இருந்தேன். அப்படி இருந்துட்டு நான் அவங்கள மாதிரி நான் டயட் இருந்தேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக இறங்காது அப்படின்ற எனக்கு சூழ்நிலை தெரியுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வெயிட் இன்னும் கொஞ்சம் குறைக்கணும். அதாவது ஒரு 79 கிட்ட வந்துட்டேனாலாவது அதுக்கப்புறம் என்னோடய டயட் பிளான் கொஞ்சமாக மாற்றலாம் அப்படின்ற எண்ணம் இருக்குது. அதனால் அது இருக்க கொஞ்சம் ஹார்டாக ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா இப்போ என்னால் ஒர்க் அவுட்டும் பண்ண முடியல. நான் நின்றுக்கிட்டே பண்ணுற மாதிரி இருக்க ஒர்க் அவுட் தான் என்னால் பண்ண முடியுது. உக்காந்துட்டோ இல்லை ஜம்ப் பண்ணி அது மாதிரி எந்த ஒர்க் அவுட்டும் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு நீல் பெயின் வந்துடும். நான் ஏதோ ஒன்று செய்ய போயிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிடுச்சுன்னா கஷ்டம் இல்லையா. அதனால் வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் பண்ணதுக்கப்புறமா தான் என்னால் ஒர்க் அவுட் அப்படின்றது ஒன்றும் செய்ய முடியும். அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வந்து கடுமையான டயட் இருக்கேன். நீங்கள் உடனே இதை ஃபாலோ பண்ணாதீங்க. நான் ஒரு 1 வீக்கில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். இந்த ஒரு 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா, நான் அந்த பண்ண சின்ன சின்ன ஒர்க் அவுட் கூட பண்ண முடியல. ஏன்னா நேற்று நைட்டு நான் வீட்டுக்கு வரத்துக்கே 10:30 மணி ஆகிடுச்சு. ஏன்னா ரம்ஜான் கிட்ட வந்துருச்சு இல்லையா. அதனால் ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றனால நைட்டு வீட்டுக்கு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. பகலும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டேன் அப்படின்றனால என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியல. சரி ஓகே, இந்த ரம்ஜான் முடிஞ்சிட்டு நம்ம திருப்பி கண்டினியூவாக ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ஒரு சிலரோட வெயிட் லாஸ் வீடியோ பார்க்கும்பொழுது எனக்கு இப்போ தான் கொஞ்சமாவது புத்தி வருது. என்ன அப்படின்னா, ஒரு 70 கேஜ் இருக்கவங்க இல்லைனா ஒரு 65, இப்போ நம்ம சகோதரிகள் கூட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 65, 60 இருக்கவங்க கூட வெயிட் லாஸ் பண்ணணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இப்போ தோணுது. ஆனால் எனக்கு நான் இவ்வளோ வெயிட்டாக இருந்து அதை பற்றி எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல் எப்படி இப்படி இருந்தேன்,
அதாவது கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி எனக்கு உடம்புல இவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கப்புறமா எனக்கு வந்து இப்போ தான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோஸ் போடும்போதெல்லாம் செல்ஃபி எடுப்பேன். செல்ஃபி எடுக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா, நான் நல்லா லாங்காக வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் ஒல்லியாக தெரிகிற மாதிரி இருக்கும். நான் ஃபோட்டோஸில் அது மட்டும் தான் பார்ப்பேன். ஓகே, நமக்கு இது இருந்தால் போதும் அப்படின்லாம் நினைப்பேன். இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த வீடியோ பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அப்படியே நல்லா என்ன சொல்கிறது, ஒரு அண்டாவை உருட்டி வச்ச மாதிரி என்னோடய உடம்போட ஷேப்பை பார்த்த உடனே ஐயோ நம்ம இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கோம், நம்ம உடம்பு மேலே ஏன் இவ்வளோ அக்கறை இல்லாமல் இருந்திருக்கோம்னு தோணுது இப்போ தான். அதனால் இன்னும் இந்த டயட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த சேலஞ்ச் முடிக்கணும். கண்டிப்பாக அந்த சேலஞ்ச் முடிக்கும்போது ஒரு நல்ல ரிசல்ட் எனக்கு வரணும் அப்படின்றதுக்காக இதை கண்டிப்பாக முழுமையாக முடிக்கணுன்ற எண்ணம் எனக்கு வந்திருக்கு. உங்களில் யாராவது ஓவர் வெயிட், அதாவது என்ன மாதிரி வெயிட்டாக இருக்கிறவங்க இது வரைக்கும் நீங்கள் வந்து டயட்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் தயவு செஞ்சு கண்டிப்பாக ஒரு டயட் மெனு போடுங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டயட் மெனு போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா லேடிஸ் நமக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னா நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கு கண்டிப்பாக வேறு யாருமே இருக்க முடியாது. அதனால் நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும். எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் டாக்டர் என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, முதல்ல வெயிட் லாஸ் பண்ணுங்கள் அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர்த்து அதுக்கான சொல்யூஷன் டக்குன்னு நமக்கு கிடைக்காது. அதனால் இப்போவே இது வரைக்கும் நம்ம அமைதியாக இருந்தால் கூட இனிமேலாவது நம்ம உடம்பை பார்த்துக்கிறது, நம்ம உடல் எடையை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான. அதனால் நீங்கள் வெயிட் அதிகமாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்க. நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன ஒரே வெயிட்டு தான் இருக்கேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதிலே நிறுத்தாதீங்க. இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஜெயிச்சிடலாம். ஓகே, நான் உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் சொல்கிறது எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக நான் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஹரிணியோட வெயிட் லாஸ் வீடியோ நான் டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஹாப்பிமா சேனலில். அந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அதில் இருக்க வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். Thank you.